வித்தியாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வந்திருக்கக்கூடியதான உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இது பரபரப்பாக இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது என்பதை நாடு உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், தமிழக ஆளுநர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது சட்டப்படி சரியானதா இல்லையா என்கின்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டு அதன்படி இந்த 10 மசோதாக்களின் மீது நமது ஆளுநர் எடுத்ததான நடவடிக்கை என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்பதாக ஒரு கருத்தினை தெரிவித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இது பெரும் பரபரப்பை உள்ளாக்கினாலும் இது பல சட்ட நுணுக்கமான கேள்விகளை, அதிலும் அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்டதான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாடு முழுவதும் இது பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டசபையிலே ஒரு தீர்மானம் அல்லது ஒரு மசோதா நிறைவேற்றப்படுகிறது என்றால் அந்த மசோதா சட்டமாவதற்கு முன்னால் அது ஆளுநருடைய ஒப்புகைக்கு அனுப்பப்படும். அதன்படி, அதாவது சொல்லக்கூடிய ஷரத்து 200 என்று சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 200, அந்த 200 அடிப்படையில் பார்த்திங்கன்னா 3 விதமான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கவர்னர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், கிவிங் இஸ் அக்சென்ட் என்கிறது ஒன்று. இரண்டாவது, அதனை அவர் வித்ஹோல்ட் நிறுத்தி வைக்கலாம் என்பதான ஒன்று. மூன்றாவது, அதை ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்கு அதை ஒதுக்கி வைக்கலாம் என்பது. ஆக 3 விதமான விஷயங்கள். ஒன்று, ஒப்புதலை தருவது என்பது ஒன்று. இரண்டாவது, அதை நிறுத்தி வைப்பது என்பது ஒன்று. மூன்றாவது, பிரசிடென்ட் அதாவது ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக ஒதுக்கி வைத்தல் என்பது ஒன்று. ஆக ஒதுக்கி வைத்தல், நிறுத்தி வைத்தல், அனுமதி தருதல் என்கின்ற 3 வகை இருக்கிறது. இந்த இரண்டாவதாக சொல்லியிருக்கக்கூடிய வித்ஹோல்ட் என்று சொல்லக்கூடிய நிறுத்தி வைக்கிற முறை வறுமையானால் அந்த தருணத்தில் கவர்னர் என்ன செய்ய வேண்டும் என்பதை மற்றும் ஒரு ப்ரொவிசோ அதை சொல்லுகிறது. அதை தொடர்ந்து ஆர்டிக்கிள் 200 அதை பற்றி சொல்லுகிறது. அப்படி ஒரு வேளை அதை நிறுத்தி வைப்பாரேயானால் அதனை மீண்டும் சட்டமன்றத்திற்கு அதை அனுப்பலாம். அப்படி அனுப்பப்பட்ட மசோதா மீண்டும் வருமேயானால் அதற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்பதாக ஆர்டிக்கிள் 200 குறிப்பிடுகிறது. இங்கே பெரும்பாலும் பார்த்தீர்களானால் இன்றைக்கு ஏன் இது விவாத பொருளாக மாறியிருக்கிறது என்றால், நம்முடைய தமிழ்நாடு கவர்னருடைய அந்த குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 10 மசோதாக்களில் இந்த முறை நடைமுறைப்படுத்துகிற பொழுது இவை 3ம் ஒன்றுக்கொன்று தனிப்பட்ட முறையிலே இருக்கக்கூடியதா அல்லது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா என்கின்ற கேள்வி இந்த தீர்ப்பிலே எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருவேளை அதை அவர் திருப்பி அனுப்புகிற பொழுது அது மீண்டும் சட்டமன்றத்திலே அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படுமையானால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது அதை மறுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதா என்கின்ற கேள்வி அது மட்டும்தான் இன்றைக்கு ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. ஆனால் இந்த தீர்ப்பில் பார்த்திங்கன்னா, ஒருவேளை அது கவர்னருடைய அந்த ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு அது மூன்றாவதாக சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதாவது ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு இதை அனுப்ப வேண்டும் என்கின்ற முறை வறுமையானால் அது எந்த முறையிலே கையாளப்பட வேண்டும் என்கிற அந்த நடைமுறையை பற்றியும் இந்த தீர்ப்பிலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய பல விஷயங்களை, இது உச்சநீதிமன்றம் சொன்னது சரியா அல்லது தவறா, இது சட்டமுறைப்படி அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் கவர்னர் செய்தது சரி தவறு என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை கூட அது எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் கவர்னருடைய அதிகாரம் என்பதும் கவர்னருடைய நடைமுறை என்பது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் குடியரசுத் தலைவராகிய ஜனாதிபதியினுடைய நடைமுறைக்கும் அவருடைய பவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய அதிகாரத்திற்கும் உட்பட்டதாக இருக்கிற பொழுது அதை பிரசிடென்ட்டினுடைய அதிகாரம், ஜனாதிபதியுடைய அதிகாரத்தையும் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குமா என்கின்ற ஒரு கேள்வியை இது எழுப்பியிருக்கிறது. ரொம்ப இது நுணுக்கமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆர்டிக்கிள் 361 பார்த்திங்கன்னா, கவர்னர் அல்லது
ஜனாதிபதியினுடைய செயல்பாட்டை நீதிமன்றம் பெரும்பாலும் கேள்வி கேட்க முடியாது. அதில் சில உட்பிரிவுகள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, விலக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விலக்குகளை பார்க்கிற பொழுது அது இந்த வழக்கிலே தொடர்புடையதாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனாலே ஆர்டிக்கிள் 361 என்று சொல்லக்கூடிய அந்த ஷரத்தின்படி உச்சநீதிமன்றம், அதுவும் இருவர் அமர்வு என்கின்ற இந்த நீதிமன்றம், ஆளுநருடைய ஜனாதிபதியினுடைய நடைமுறையை கேள்வி கேட்பதாகவோ அல்லது அவர்களுக்கு ஒரு உத்தரவு இடும்படியோ இருக்க முடியுமா என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது. இதற்கான தீர்வு என்பது நிச்சயமாக இது சொல்லப்போனால் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஐவர் அமர்வோ அல்லது எழுவர் அமர்வு என்று சொல்லக்கூடிய வகையில்தான் அது தீர்மானிக்கப்பட வேண்டுமே தவிர, இருவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய அந்த அமர்வு இதனை தீர்மானித்திருப்பது என்பது சில சட்ட வல்லுநர்களையும் நீதிமன்றங்களுடைய புருவங்களை சற்றே உயர்த்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த வழக்கினை பொறுத்தவரை நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய, முதலில் அதை நிறுத்தி வைத்து பிறகு அது இரண்டாம் முறை வருகிற பொழுது அதனை அவர் மீண்டும் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பினார் என்று சொல்லுகிற பொழுதுதான் இந்த நடைமுறையை நீதிமன்றம் தவறு என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது ஒரு வகையில் பார்க்கிற போது அது நம்முடைய பார்வைக்கு அந்த நடைமுறை என்பது சரி என்பதாக தோன்றும். ஆனால் அதனை மீறி உச்சநீதிமன்றம் ஒரு படி மேலே போய் இதற்கு கால அவகாசம் நிர்ணயித்தது என்பது, அதாவது ஆர்டிக்கிள் 142 என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் கால அவகாசம் விதித்திருக்கிறது. அதில் 1 மாதம் என்பதாகவும் சிலவற்றிலே 3 மாதம் என்பதாகவும், ஜனாதிபதிக்கு கூட 3 மாதத்திற்குள்ளாக இதற்கு முடிவு காண வேண்டும் ஆர்டிக்கிள் 201 என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் 3 மாத அவகாசம் விதித்திருப்பது என்பது மிக பெரும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் என்ன செய்திருக்கலாம் என்பது என்னுடைய அடிப்படை கருத்தாக சொல்கிறேன். உச்சநீதிமன்றம் ஏனென்றால் இந்த இடத்தில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய அப்சர்வேஷன் அல்லது தன்னுடைய கருத்தினை பதிவு செய்து இதற்கு கால அவகாசம் 3 மாதமாக அல்லது 1 மாதமாக நிர்ணயிக்கப்படலாம் என்பதான கருத்தை தெரிவித்து இந்த கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் 200 திருத்தம் செய்வதற்கு பாராளுமன்றத்திற்கு அல்லது சட்ட அமைச்சகத்திற்கு இதற்கு ஒரு பரிந்துரை செய்திருக்கலாம். இப்படி பரிந்துரை செய்திருந்தால் அது சரியாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அதனை மீறி கால அவகாசம் நிர்ணயிப்பது என்பது எந்த அடிப்படையில் இந்த 1 மாதம் என்பதும் 3 மாதம் என்பதும் கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பது புரியாத ஒன்றாகவே இருக்கிறது. மற்றும் ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு தீர்ப்பினை வெளியிடுவதற்கே அல்லது ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கால அவகாசம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை எடுத்துக்கோங்க, 2 வருடம் ஆகியிருக்கிறது. ஒரு தீர்ப்பினை வழங்குவதற்கு ஒரு உச்சநீதிமன்றம் 2 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுகிறது. அல்லது ஒரு சட்ட வரைவை செய்வதற்கு, ஒரு மசோதாவை உருவாக்குவதற்கு சட்டமன்றம் 1 வருட காலம் எடுத்துக்கொள்ளுகிறது என்றால், ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தின் மீது 1 மாத காலத்திற்குள்ளாகவோ அல்லது 3 மாத காலத்திற்கு உள்ளாகவோ அதற்கு அது சரி தவறு என்று நிர்ணயிக்க வேண்டும் என்கின்ற கடப்பாட்டை அல்லது கடமையை ஒரு ஆளுநர் மீதோ அல்லது ஜனாதிபதியின் மீதோ எப்படி திணிக்க முடியும்? அந்த கால அவகாசத்தை எப்படி திணிக்க முடியும்? இது நடைமுறைப்படி அது சரியா என்கின்ற கேள்வி ஒரு தனி மனிதனாக, இந்த நாட்டினுடைய பிரஜையாக, ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞராக எனக்கு தோன்றுகிறது. ஆகவே இப்படி கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டது என்பது எந்த அடிப்படையில் என்பதை உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்குமே, ஆனால் அதில் மற்றும் ஒரு தெளிவு இருந்திருக்கும். அதனால் நிச்சயமாக இந்த தீர்ப்பு என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு உட்பட்ட வரையில், சட்ட அறிவுக்கு உட்பட்ட வரையில் இந்த தீர்ப்பானது மறுபரிசீலனைக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக ஒரு வகையில் பார்த்தால் இந்த கால அவகாசம் என்பது ஆர்டிக்கிள் 200ற்கு நிச்சயமாக தேவை என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மாற்று கருத்து இல்லாத ஒரு சமயத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருப்பது என்பது ஒரு வரலாற்று தீர்ப்பாகவோ அல்லது வரவேற்கக்கூடிய தீர்ப்பாகவோ நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டது என்பது எந்த அடிப்படையில் என்பதை குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதற்கான வரைவினை நிச்சயமாக இந்த ஒரு அப்சர்வேஷனாக, ஒரு பார்வைக்கு, பாராளுமன்றத்தினுடைய பார்வைக்கு இந்த சட்ட திருத்தமாக, அது அமெண்ட்மெண்ட்டாக, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக செய்திருக்கலாமே தவிர இதை 142ஐ பயன்படுத்தி அதை சட்டமாக்கி இருக்கிறது என்பது சற்று வியக்கத்தக்க வைக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை இந்த சட்டம் என்பது
சற்று சட்டத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடியது அல்லது இதுவரை அது போன்ற நடைமுறையை நாம் நம்முடைய வரலாற்றிலே கண்டிருக்கிறோமா என்பது தெரியவில்லை. ஒருவேளை அந்த சட்டமானது நம்முடைய அரசியல் சாசனத்திற்கோ அல்லது நடைமுறைக்கோ அல்லது சட்டத்திற்கோ புறம்பாக இருக்கிறது என்பதாக வைத்து கொண்டால் அந்த சட்டம் ஒரு நாள் அல்லது ஒரு நிமிடம் இந்த ஜனநாயகத்திலே அந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு சட்டம் நடைமுறையிலே இருந்திருக்கிறது என்றால், அதை உச்சநீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது என்றால், அதுக்கு பிறகு பல்வேறு வகையான சட்ட சிக்கல்களை பின்னாளிலே ஏற்படுத்தும் என்பதனாலே இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை தெரிவிக்கிற போது எதன் அடிப்படையில் 3 மாதம் அல்லது 1 மாதம் என்பதற்கான விளக்கத்தை தந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து.